என்ன செல்வம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. பரவாயில்ல. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். பிரியா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. என்னை பத்தி ஏதாவது விசாரிப்பாளா? என்னை பத்தி நினைக்கவே மாட்டா. அப்புறம் எங்கிருந்து விசாரிக்கிறது? வருத்தப்படாதீங்க தீனா, எல்லாம் சரியாயிடும். நான் ஏன் வருத்தப்பட போறேன்? அதான் நீங்க இருக்கீங்களே, வாக்கு கொடுத்துருக்கீங்க. எப்படி அங்க 2 பேரையும் ஒன்றும் சேர்த்து வச்சிருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன சின்னதாக ஒரு நப்பாசை. அவள் என்னை பற்றி பேசியிருந்தானா நானும் அவகிட்ட பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி மனசை மாற்றி 6 மாதம் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாகவே நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சிருப்போம். அதை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி, அதை விடுங்க. பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான். நல்லா இருக்கணும். என் குழந்தை தான் என்னை விட்டு போய் சேர்ந்துட்டான். இவன் நல்லா இருப்பான். வண்டி நல்லா இருக்கு. என்ன மாடல்? 2007ங்க. வண்டி விலைக்காக தான் நிக்குது. யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க, வித்துடலாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் 2009 மாடல் பார்த்துட்டு இருக்கான். எத்தனாவது ஓனர்? சிங்கிள் ஓனர் தாங்க. வண்டி எடுத்து அதை செலவு பண்ண வேண்டியது? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு. நானே பார்த்துட்டேன். ஓ, என்ன விலை சொல்றாங்க? 3000 ரூபாய் சொல்றாங்க. கடைசா கொடுத்துடலாம். 3000 ரூபா தானே? நோ ப்ராப்ளம். என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி டீலை முடிச்சிடலாம். இந்த மெயின் டைம் பிரியாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண பாருங்க. அம்மா என்ன ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, நான் பேசிடுறேன். ஓகே, வண்டி டீலை முடிச்சிடலாம். நோ ப்ராப்ளம். டேக் கேர். ராணி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல அண்ணி குழந்தை பிரியாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. என்னம்மா திடீர்னு 2 பேரும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஒரு ஃபோன் பண்ணி தான் உங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டு நானும் அங்க வந்திருப்பேன்ல. வீட்ல வச்சு பேச வேண்டாம், இங்கேயே உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். வீட்ல பேச வேண்டாமா? ஏம்மா, என்ன விஷயம்? நீயே சொல்லு ஆகாஷ். என்ன 2 பேரும் தயங்குறீங்க? என்னம்மா விஷயம்? பதட்டப்படாதீங்க, சந்தோஷமான விஷயம் தான். நானும் ராணியும் ஹனிமூனுக்கு ஃபாரின் போலான்னு இருக்கோம். ஃபாரின் போறீங்களா? ரொம்ப சந்தோஷமா. எந்த ஊர் போறீங்க? சிங்கப்பூர், மலேசியாவுக்கு போலான்னு இருக்கோம். அப்படியா? எப்போ கிளம்புறீங்க? இன்னைக்கு நைட்டே கிளம்புறோம். இன்னைக்கு நைட்டேவா? ஆமா, ஆக்சுவலி முதல்ல லோக்கல்ல ஊட்டி கொடைக்கானல் தான் பிளான் பண்ணோம். அப்புறம் பார்த்தா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் டிராவல்ஸ் வச்சிருக்கான். அவன் திடீர்னு சர்ப்ரைஸா டிக்கெட்டை புக் பண்ணி கையிலேயே கொடுத்துட்டான். சரி, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷங்க. என் தங்கச்சி பிளெயின்லலாம் போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. மனசுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல, நான் வீட்டுக்கு வேண்டாம். ஏம்மா, நீ அர்ச்சனா குழந்தையெல்லாம் பார்க்க வேண்டாம்? அப்படி இல்லைண்ணா, உங்களை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சோம். சொல்லிட்டோம், கிளம்புறோண்ணா. ஏன் ராணி வீட்டுக்கு வர மாட்டேங்கிற? வீட்டுக்கு வந்தா அங்க பிரியா இருப்பாங்க. ஏற்கனவே அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு குழந்தையும் பறி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நாங்க வந்து ஹனிமூனுக்கு ஃபாரினுக்கு போறேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டா அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா? அதனாலதான் வீட்டுக்கு வரலன்னு சொல்றேன்னா. பரவாயில்ல ராணி, நீ என்னோட தங்கச்சி, என்னோட வளர்ப்புங்கிறது நிரூபிச்சிட்ட. உன்னை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ணா, அன்னிக்கிட்டே சொல்லிடுங்கண்ணா. அப்புறம் அம்மா அப்பாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களாமே. அம்மா வீடு தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? பழையபடி நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டீங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஆமா ராணி, சமீப காலத்துல எனக்கு நடந்த ஒரு ஆறுதலான விஷயம் எதுன்னா அதான். ஆனா அவங்க கடைசி வரைக்கும் இப்படியே மனசு மாறாம இருந்தா நல்லா இருக்கும். மாற மாட்டாங்க தான் நினைக்கிறேன்னா. நான் கூட நீங்க தான் திருந்துட்டீங்களே, வீட்டு பத்திரத்தை பழையபடி அண்ணன் பேர்லயே மாத்த வேண்டியதானேன்னு கேட்டேன். வாசுவும் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டாங்கண்ணா. விடுமா, அந்த வீடு எனக்கு வேண்டாம். வாழ்க்கையில உழைச்சி முன்னுக்கு வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பெரியப்பா வந்துட்டாருன்னா மறுபடியும் அந்த வீட்டை உங்க பேருக்கு எழுதி வைப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. சரி, நாங்க கிளம்புறோண்ணா. சரி, போயிட்டு வரோம். பத்திரம். ராணி, ஒரு நிமிஷம். இந்தா, இத செலவுக்கு வச்சுக்கோ.
வெளிநாட்டுல இந்த 500 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா இதோட மதிப்புக்கு எது கிடைச்சாலும் அதை நான் ரொம்ப பத்திரமா வச்சுப்பேனா. சரி ராணி போலாமா? பாருங்க. போயிட்டு வரேனா? வரேங்க. போலாமா? போலாம். டீசென்ட்டான ஃப்ளாட்டு, ஆசையாக தான் இருக்கு. ஒரு வழியா பிஸ்னஸ் எப்படியோ செட் ஆயிடுச்சு. ஃப்ளாட்டும் நமக்கு செட் ஆயிடுச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் அம்மா கிட்ட போய் எப்படி நிற்கிறது? ச்சே, ராணி கல்யாணத்துக்காக நம்ம பத்திரத்தை அடமானம் வைக்க ஒத்துக்கல, முரட்டுத்தனமா வேற நடந்துக்கிட்டோம். இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அம்மாவை தாஜா பண்ணி கையெழுத்து வாங்குறது? ஒன்றும் புரியலையே. 5 10 போனா போகுதுன்னு விடுறதுக்கு 3500 ரூபாய். இந்த மாதிரி 10 பேர் கடனை முடக்கி வச்சுக்கிட்டா நான் எப்படி வியாபாரம் பண்றது? பொம்பளையா வச்சு ராட்சசி. அவகிட்ட கடனை வசூல் பண்ண போறதுக்கே பயமா இருக்கு. அண்ணாச்சி, வாசு, எப்படிப்பா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்படி ஆயிட்டீங்க? என்னப்பா சொல்ற? நடு ரோட்ல நீங்க பாட்டுக்கு இப்படி தனியா புலம்பிட்டு போறீங்களே, அதைத்தான் சொன்னேன். அதை ஏன்பா கேட்குற? எல்லாம் உங்க அம்மாவால தான். எங்க அம்மாவலையா? என்னங்க அண்ணாச்சி சொல்றீங்க? பழைய பாக்கி 3500 ரூபாயில ₹1 கூட கொடுக்காம இழுத்து அடிக்கிறாங்கப்பா. இன்னும் அந்த 3500 ரூபா தரலையா? என்ன அண்ணாச்சி நீங்க ஈரிக்கு பிடிச்சி நீங்க கேட்க வேண்டாமா? என்னத்தை இறுக்கி பிடிச்சி கேட்கறது? உங்க அம்மா வாயை திறந்தாலே எதிரில் நிக்க முடியலப்பா. நாக்காது கத்தி வார்த்தை அப்படி வந்து உழுது. அண்ணாச்சி, எங்க அம்மா அப்படி இப்படிதான் கொஞ்சம் பேசும். முதல் உங்களுது. நீங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா போராடி வாங்கணும். இத்தனை வருஷமா வியாபாரம் பண்றீங்க, இது கூட தெரியாது உங்களுக்கு? எல்லாம் தெரியும் வாசு. நானும் எத்தனையோ பேர்கிட்ட வரவு செலவு பண்ணியிருக்கேன், கொடுத்த கடனை வசூல் பண்ணியிருக்கேன். ஆனா உங்க அம்மா மாதிரி ஒரு பொம்பளைய பார்த்தது இல்லப்பா. கொடுத்த கடனை வசூல் பண்ணான்னு காலைல உங்க வீட்டுக்கு போனேன். என்ன அண்ணாச்சி, சௌக்கியமா? சௌக்கியம் தான். ஆத்தாடி, அண்ணாச்சி நீங்களா? நல்ல வேலை, எச்ச தண்ணி மேல படாம நவுந்துட்டீங்க. ஆமா, வியாபார நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இந்த பக்கம் அப்படியே வந்தேன். வந்தா போக வேண்டியதானே, என் வீட்டு வாசல்ல என்ன வேலை? 3500 ரூபா மளிகை கடை பாக்கி. 6 மாசம் ஆச்சு. அலையா அலைஞ்சி என் வண்டியோட புது டயர் கூட பழசா போச்சு. மொத்தமா கூட கேட்கல. வரும்போதெல்லாம் ஒரு 1500 கொடுத்துருந்தா கூட கடன் கழிஞ்சிருக்கும்ல. யோ, என்ன எகத்தாலமா உனக்கு? சும்மா சும்மா என் வீட்டு வாசல்ல வந்து நின்று என் குடும்ப மனத்தை கப்பல ஏத்தலாம் பாக்குறியா நீ? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் கொடுத்த கடனை வசூல் பண்ண தானே வந்தேன். நான் தரமாட்டேன்னு சொன்னேனா? உன் கடனை தரமாட்டேன்னு சொன்னேனா? நான் உங்ககிட்ட என்னையா சொல்லியிருக்கேன்? பதில் சொல்லு. அது தரேன்தாமா சொல்றீங்க. எப்ப தருவீங்க? தருவேன். பணம் இன்னும் கைக்கு வந்து சேரல, வந்ததும் தருவேன். அதுதான், அந்த பணம் எப்போ வரும்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தாமா வந்தேன். தரும்போது வரும்யா. என்னமோ லட்சக்கணக்கில் எனக்கு கடன் கொடுத்த மாதிரி வாசல்ல வந்து நின்று மாத்து வாங்கிட்டு இருக்க. 4 பேர் பார்த்தாங்கன்னா எங்களை என்னையா நினைப்பாங்க? ஏயா, நீ இந்த ஏரியாவில் கடை வச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம் ஆகுது. இந்த 20 வருஷத்துல நான் உங்ககிட்ட எத்தனை ஆயிரம் வாங்கியிருப்பேன், எத்தனை ஆயிரம் கொடுத்துருப்பேன். வெளியூர்ல இருந்து வந்து வியாபாரம் பண்ற நீயே இவ்வளோ விவரமா இருக்கும்போது நாங்க உள்ளூர்காரங்க இழிச்ச வாயின்னு நினைச்சியா நீ? ஏன்னாச்சு இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் என்னையா பண்ணேன்? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அண்ணாச்சி. என்னையா சொல்ற? பின்ன என்ன அண்ணாச்சி, மனுஷனுக்கு நாணயம் வேண்டாமா? பாக்கியம் எவ்வளவு நல்ல பொம்பளை, அவங்க கிட்ட வாங்கின பணத்தை கரெக்டா திருப்பி கொடுக்க வேண்டாம்? யோ, நான் கடன் வாங்கினது நீ பாத்தியா? பின்ன நீங்க வாங்கமாடா பாக்கியமா தெருவில் நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அண்ணாச்சி, பொம்பளைகளை ஏமாத்த பார்க்காதீங்க, கரெக்டா திருப்பி கொடுக்குற வழியா பாருங்க. வாங்க. இப்படிதான்பா உங்க அம்மா அதிரடியா பேசி நான் கடை வாங்கிட்டு தராம இழுத்து அடிக்கிற மாதிரி பேசுறாங்க. கடனை கொடுக்கலனா கூட பரவாயில்ல, தொடர்ந்து என்கிட்ட வரவு செலவு வச்சிருந்தா கூட எனக்கு ஆறுதலா இருந்திருக்கும். கடையை மாத்திருச்சுப்பா, அப்புறம் நான் எப்படி புலம்பாம இருக்க முடியும்? ஆஹா, வீட்டுக்குள்ள எப்படி போறது?
அம்மாவை எப்படி தாஜா பண்ணி கழுத்து வாங்குறதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தோம். வழி கிடைச்சிடுச்சு. அண்ணாச்சியை வச்சு உள்ள போயிட வேண்டியதுதான். வாசு, இது ரொம்ப அநியாயம் அண்ணாச்சி. கடனை வாங்கி தின்னுட்டு தராம இழுத்தடிச்சா யாரா இருந்தாலும், அது எங்க அம்மாவே இருந்தாலும் தப்பு தான். இப்போ உங்களுக்கு உங்க பணம் தானே வேணும்? ஆமாப்பா, 3500 ரூபா கொடுத்தீனா இப்படியே வாங்கிட்டு போயிடுவேன். அவசரப்படாதீங்க அண்ணாச்சி, நான் சொல்றபடி செய்யுங்க. உங்களுக்கு உங்க பணம் கரெக்டா வந்து சேரும். என்னப்பா பண்ணா? கண்டிப்பா கிடைச்சிருமா வாசு? நான் சொல்றேன்ல, என் மேல நம்பிக்கை வச்சு தைரியமா போங்க. சரிப்பா. சீக்கிரம். பால் தெரிஞ்சு போன வாழ அடிக்குது. ஐயோ, பிரியா, பிரியா, அக்கா, பிரியா, வரங்கா, பிரியா. என்னக்கா? என்னடி இது? என்ன பண்ணி வச்சிருக்க? ஐயோ, பால் பொங்கி ஊத்திருக்குக்கா. அடுப்புல பால் வச்சிருக்க, பாத்துக்கொண்டு சொல்லிட்டு தானே போனேன். எங்க போன? டிவி பார்க்க போனியா? இல்லக்கா, குழந்தை அழுதுட்டு இருந்தான். வெளியே சமாதானப்படுத்தலான்னு தூக்கிட்டு போனேன். பானாக்கா வீட்டுல டிவி ஓடிக்கிட்டு இருந்தது. அப்படியே உட்காந்துட்டு என்ன மன்னிச்சிருக்கா. எப்ப பார்த்தாலும் குழந்தைய பாத்துக்கிறேன்னு சாக்கு சொல்லி ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற. மத்தியானம் கூட பாத்திரம் கழுவி வைக்க சொன்னேன். குழந்தைய பாத்துட்டு இருந்தேன், மறந்துட்டேன்னு சொன்னேன். இப்ப கூட அப்படிதான் குழந்தைய தான் காரணம் சொல்லிட்டு இருக்க. இப்படி தொட்டதுக்கெல்லாம் குழந்தைய காரணம் சொல்லி ஒரு வேலையை செய்யாம ஏமாத்திட்டு இருக்க. உனக்கு வேலை செய்ய பிடிக்கலனா அன்னைக்கே அம்மா வந்திருந்தப்ப அவங்க கூட போயிருக்க வேண்டியதானே. ஏண்டி எனக்கு உதவியா இருக்கேன்னு போய் சொன்ன? நீ இங்க இருக்கிறது எனக்கு உதவியா இல்ல, உபத்திரவமா தான் இருக்கு. என்னக்கா இது? சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன்க்கா. இல்ல, நான் உன்னை கொஞ்ச நாளா பாத்துட்டே தான் இருக்கேன். உன் போக்கே மாறிடுச்சு. எப்ப அவர் இந்த குழந்தை விஷயத்துல உனக்கு சாதகமா பேச ஆரம்பிச்சாரோ அப்பல இருந்தே நீ ஒரு மாதிரியா தான் நடந்துட்டு இருக்க. இவ்வளவு நாளா குழந்தைக்கு பால் கொடுக்காத போதே குழந்தைய பெத்தவ மாதிரி பாசத்தை காட்டி உரிமை கொண்டாடிட்டு இருந்த. இப்ப பால் வேற கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. அதனால இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் நீ தான் அம்மான்னு சொல்லாம சொல்லி காமிக்கிற, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்லக்கா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அன்னைக்கு நீ மாமாவும் தானே ஹாஸ்பிட்டல்ல வச்சு இது உன் குழந்தை மாதிரின்னு சொன்னீங்க. அதனாலதான் உன் குழந்தைய நம்ம குழந்தைங்கிற சந்தோஷத்துல நான் பாத்துக்கிறேன். நம்ம குழந்தை? அப்ப நீதான் அவனை பெத்தெடுத்தியா? ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற? நான் குழந்தைக்கு பால் கொடுக்கறது உனக்கு பிடிக்காததுனால சின்ன விஷயத்த ஊதி இவ்வளவு பெருசாக்குறியா? ஆமாடி, நான் தான் சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறேன்ல. எனக்கு வர வேலை இல்ல பாரு. இத நான் உன்கிட்ட எதிர்பார்க்கலக்கா. எந்த சூழ்நிலையிலயும் நிதானம் தவறாம பாசங்காட்டி என்ன அரவணைச்சு போவங்கிற நம்பிக்கையில தான் அப்பா அம்மா அண்ணன் கூப்பிட்டு கூட நான் போகாம உன் கூட இருந்தேன். ஆனா கொஞ்ச நாளா இந்த குழந்தை விஷயத்துல நீ என்ன விரோதி மாதிரி பாக்குற. இதை என்னால தாங்கிக்க முடியல. மாமா கூட என்கிட்ட அன்பா ஆதரவா நடந்துக்கிறாரு. ஆனா நீ என் கூட பிறந்த அக்கா, நீ அதுல 100ல் 1 பங்கு கூட உனக்கு இல்லாம போச்சு. அத நினைக்கும் போதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. உன் மாமா பாசம் காட்டுறாரு, நான் வெறுப்பா காட்டுறேன், அப்படித்தானே? ஆமாடி, நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். பிரசவத்துக்கு முன்னாடில இருந்தே எப்ப அவர் என்ன விட உன் மேல அக்கறை காமிச்சாரோ அப்பவே தெரிஞ்சு போச்சு அவர் மாறிட்டாருன்னு. அதனாலதான் குழந்தை விஷயத்துல கூட உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ அவனுக்கு பால் கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன இன்னைக்கு கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. என்னோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையுமே குட்டிச்சவர் ஆக்குறதே நீ தாண்டி. என்னக்கா சொல்ற? அப்ப உனக்கும் மாமாவுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நான் தானே சொல்றியா? ஆமாடி, நீதான் காரணம். அப்போ நான் இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? ஆமா, பிடிக்கல. குடி குழந்தைய.
அர்ச்சனா ஏன் பிரியா ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லை மாமா. இல்லையே, 2 பேர் முகமும் சரியில்லை. என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணியா? ஐயோ மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி பிரியா, நீ போய் கண்ணத்துக்கிட்ட கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வை. நான் வந்து முகம் கை கால் கழுவணும். போ. சரி மாமா. அர்ச்சனா, இன்னைக்கு ராணி ஆகாஷம் என்ன பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். 2 பேரும் தேனிலவுக்கு வெளிநாட்டுக்கு போகிறாங்களாம். சிங்கப்பூரோ மலேசியாவோ என்னமோ சொன்னாங்க. உன்னை நேரில் வந்து பார்த்த விஷயத்த சொல்லியும் தப்பா நினைக்காத. அவங்க இங்கே ஏன் வரலன்னு தெரியுமா? பிரியா இங்கே இருக்கல்ல, அதான்.